கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இன்றைய தினத்தில் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் பார்க்குறோம். 28வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, இப்போ பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. அப்போ பெலிஸ்தர் தேசத்து ராஜா யார்? ஆகீஸ்ன்னு வச்சு நம்ம பார்த்தோம். அந்த ஆகீஸ் கைக்குள்ளே தான் நம்ம தாவீது அவனோட இருந்து 600 பேரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் இவங்க யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி இங்கும்போது சவுல் எப்போவுமே நினச்ச யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தரிடத்துல கேட்டு போகலாமா போகக்கூடாத கேட்டு போவான். ஆனால் வந்து 2 காரியத்தில் மட்டும்தான் மீறிட்டாப்புல. ஒன்று, சாமுவேல் வர வரைக்கும் பலி செலுத்துறதுக்கு காத்திருக்கலை, ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து கர்த்தர் அமலேக்கியர் முழுசையும் முறியடிக்க சொன்னார், அதுக்கு கீழ்ப்படியில. அந்த 2 பாயிண்ட்டும் கர்த்தருக்கு பொல்லாததை செஞ்சதுனால, கர்த்தர் கீழ்ப்படியாதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு? சவுலை விட்டு விலகிட்டாரு. அதனால என்ன செஞ்சாருன்னா, இப்போ சவுலை விட்டு விலகிட்டாரு. இதே சமயத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாரு? மறிச்சு போயிட்டாரு. அதனால என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு போறதுக்கு இப்ப கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர்கிட்ட வந்து அவருக்கு எந்த மறுத்தரமே சொல்லலை. சொப்பனத்திலேயோ இல்லை ஊரிமினோ இல்லை தீர்க்கதரிசினால மறு உத்தரவு அருளலை அப்படிங்கிறனோன்னு சாமுவேலும் இறந்து போயிட்டாரு. அப்போ தீர்க்கதரிசியும் இல்லை, கர்த்தரும் மறு உத்தரவு கொடுக்கல. அப்புறம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி இங்கும்போது என்ன செய்யறான்னா, சரி அஞ்சனை பார்க்குற ஸ்திரீகளை என்ன செய்யறான்? தேடுறான். அஞ்சனை பார்க்குற ஸ்திரீகளை தேடி தாவீதை மரித்த சாமுவேலை எழும்பி வர சொல்லி அவனிடத்துல எப்படியாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அஞ்சனை பார்க்குற ஸ்திரீயை வந்து என்ன செய்யறான்? சவுல் தேடுறான். அப்போ சவுல் வந்து என்ன செய்யறான்? தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ யாராக இருந்தால் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஊரில் என்ன செய்யறாங்க? அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ ஒருத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அவளை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, சவுல் என்ன செய்யறாருன்னா, தானே வேஷம் மாதிரி கிளம்பிட்டார். தானும் தன்னோட இருந்தவர்களும் சேர்த்து என்ன கூட்டிட்டு என்ன செய்யறாருன்னா, வேஷம் மாதிரி அந்த எந்த ஊர்ல இருக்கிற அஞ்சனை பார்க்குற ஸ்திரியை தேடி போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அங்கே போன உடனே என்ன செய்யறாப்புலன்னா, அந்த ஸ்திரீட்ட வந்து கேட்குறாங்க, சவுல் வேஷம் மாதிரி தான் வந்திருக்கிறான். வந்து நீ எனக்கு வந்து அஞ்சனை பார்த்து எனக்கு குறி சொல்லு, நான் உன்னிடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து உன்னிடத்துல சொல்லிக்கிறவனே எனக்கு என்ன எழும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வேஷம் மாதிரி போனதுனால இவன் சவுல்னு சொல்லி கண்டுபிடிக்கல. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சவுல் வந்து ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு? தேசத்துல யாரோ அஞ்சனை பார்க்குறவங்க குறி சொல்றவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் முன்னால விளக்கிட்டான். அதனால இப்ப யாரும் அஞ்சனை பார்க்குறவங்க குறி சொல்றவங்க யாரும் இஸ்ரவேல் தேசத்துல கிடையாது. ஆனா இவன் மட்டும் அடிச்சுறான், எந்த ஊர்ல இருக்கிறான். அதனால அவன் சொல்றான், சவுல் என்ன செஞ்சார் அப்படின்னா, சவுல் வச்சு யாரையும் குறி சொல்லக்கூடாது, அஞ்சனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி தேசியத்துல யாரும் அப்படிப்பட்டவங்களெல்லாம் இராதபடிக்கு நிர்மூலமாக்கி அவர்களெல்லாம் கொன்று போடும்படி என் பிராணர் சொல்லியிருக்காப்லையே. இப்போ நான் குறி சொல்லி என்னைய கொன்று போடுறதுக்கு நீ வகை தேடிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அதுக்கு சவுல் சொல்றாரு, இந்த காரியத்தின் மித்த நீ என்ன செய்ய மாட்டா, உனக்கு பொல்லா போறாது, நீ சாக மாட்டா என்பதை நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி அவளுக்கு என்ன செய்யறாரு? ஆணையிட்டு கொடுக்குறாரு. ஆணையிட்டு கொடுக்குறோன்னா இப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்றா? உனக்கு நான் யாரை எழும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சாமுவேலை எழும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி சவுல் சொல்றாரு. சொன்னோடனே அந்த ஸ்திரீ என்ன செய்யறான்னா, சாமுவேலை வந்து எழும்பி வர பண்ணதுக்கு அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ எழும்பி வர பண்றதுக்கு முயற்சி பண்றான். அப்போ அப்படி பண்ணும்போது என்னன்னா, சாமுவேல் என்ன செய்யறாரு? எழும்பி வர்றாரு. சாமுவேலை கண்ட உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்யறா? மகா சத்தமிட்டு, நீர் என்ன மோசம் போய்கிட்டு, நீர் தான் சவுலாச்சுது அப்படின்ட்டா. கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அவரு சாமுவேல் வந்த உடனே சவுல் தான் கூப்பிட்டாருங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லை. அதனால என்ன செய்யறான்னா, நீர் தான் சவுலாச்சுதே, என்னையும் மோசம் போய்கிட்டு நீர் அப்படின்னு சொல்றா. ஏன்னா சவுல் தெரிஞ்சா இப்ப என்ன செஞ்சுருவாரு? கொண்டு போட்டு விடுவாரு. அதனால அவ பயந்து கேட்கிறான், இது சவுலாச்சுதுன்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப அவரு சொல்றாரு, நீ நீ பயப்படாது அப்படின்னு சொல்றாரு. பயப்படாதுன்னு சொல்லிட்டு நீ காண்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்றா, தேவர்கள் பூமிக்குள்ள இருந்து என்ன செய்றாங்க? ஏறி வருகிறதே நான் காண்கிறேன் அப்படிங்கிறா.
பூமிக்குள்ள இருந்து தேவர்கள் ஏறி வருதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லி சவுலுக்கு சொல்றா. சொன்னோடனே அவரோட ரூபம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சவுல் கேட்கிறாரு. கேட்டோடனே அவர் சொல்றா, சால்வையை பொறுத்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷர் ஒருவர் நினைச்சாரு எழும்பி வருகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால சவுல் நினைச்சான் சாமுவேல் என்று சொல்லி நினைச்சான் அறிந்து கொண்டா. அறிந்து கொண்டு நினைச்சான் தரை மட்டும் மூங்குண்டு வணங்குற யாரு சாமுவேலுக்கு முன்பாக. அவர் எழும்பி வராருல, மறித்தவரை இப்ப எழும்பி வர பண்ணிருக்கா. அதனால நினைச்சிடறேன் உங்க விழுந்து நினைச்சிடறாரு வணங்குறாப்புல. வணங்கினோடனே சாமுவேல் சவுல் நோக்கி சொல்றாரு, நீ என்ன எலும்பு பண்ணது என்ன, நீ என்ன கலைச்சது என்ன அப்படி. என்ன கலைச்சதுன்னா இப்ப மறித்தவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இலைப்பாரி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆண்டோட வருகையில தான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்துல நினைச்சுறாங்க பரலோக ராஜ்யத்துல. இப்போ பரலோக ராஜ்யத்துல 3வது வானம் பரதீசுன்னு சொல்லி மொத்தம் 7 வானம் இருக்கிறது. அதுல 3வது வானம் வந்து பரதீசுன்னு சொல்லி இருக்கிறது. அந்த பரதீசுலதான் இப்ப மறித்தவர்கள் என்ன செய்வாங்க அங்க இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ இலைப்பாரி கொண்டு இருக்குன்னா தூங்கிட்டு தானே இருக்கிற மாதிரி தானே. அதனால இப்போ அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ வந்து என்ன செஞ்சுட்டா, சாமுவேலுடைய தூக்கத்தை என்ன செஞ்சுட்டா, இப்போ கலைச்சிட்டா. அதனால அவர் சொல்றாரு, நீ என்னை கலைத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு சவுல் சொல்றா, நான் மிகவும் என்ன செய்றேன், நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் என்ன செய்றாங்க, எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. தேவனும் என்னை கை விட்டுட்டாரு. அவர் தீர்க்கதரிசனாலும் சொப்பலத்தினாலும் எனக்கு மறுத்துருவா வரல. அதனால நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு நான் உண்மை என்ன செஞ்சேன், நான் உண்மை அழைப்பித்தேன் அப்படிங்கிறா. கர்த்தர் சொப்பனத்தில் தீர்க்கதரிசி எதுவுமே மறுத்து கொடுக்காதனால நான் என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணுமா வேண்டாமாங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் உண்மை என்ன செஞ்சேன், அழைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்ன உடனே அதுக்கு சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாரு. உனக்கு விட்டு விலகி உனக்கு சத்ருவா இருக்கும்போது நீ என்னிடத்துல கேட்பானே, நீ என்னிடத்துல ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாரு, கர்த்தர் உனக்கு சத்ருவா இருக்காரு, இப்போது நீ என்னிடத்துல கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே அது செய்து முடிச்சிட்டாரு. ராஜபாரத்தை உன் கையிலிருந்து என்ன செஞ்சிட்டாரு, பறித்து அது உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. சொல்லிட்டு நீ கர்த்தருடைய சொல் கேட்கல, அமிலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தின் இணைச்சல நீ தீர்க்காத போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு என்ன செய்றாரு, இந்த பிரகாரமாக செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா நாம் இதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா நமக்கு இப்படிதான் கர்த்தர் சொல்லுவாரு, இதை செய்யாதங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா நமக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியில்லை அப்படின்னா இதே போலதான் எப்படி சவுளை விட்டு கர்த்தர் விலகினாரோ அதே போல கர்த்தர் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவார், விலகிடுவார். அதனால நம்ம எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு பின் வாங்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையும் சாமுவேலை போன்று உண்மையான தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை என்ன சொன்னோம் நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா சவுலை போன்றதான் நினைச்சோம் நாமும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருப்போம். அதனாலதான் சாமுவேல் இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் நீ கர்த்தருடைய சொல் கேட்கல, அமலேக்கரு கோபத்தின் என்ன சொல்ல, அவளுக்கு மேல் கர்த்தருக்கு இந்த கோபத்தை நீ தீர்க்காததுனால இன்றைய தினம் கர்த்தர் உன்னை நினைச்சாரு இந்த பிரகாரமாக செய்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களை பெலிஸ்தர் கையில என்ன செஞ்சிருவாரு, ஒப்பு கொடுத்துருவாருங்கிறார். உன்னை மாத்திரம் இல்ல, பெலிஸ்தர்களையும் என்ன செய்வாரு, பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுப்பாரு. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் சொல்றாரு. நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரன் என்னோடு இருப்பீங்க, இஸ்ரவேலர்களையும் என்ன செஞ்சிருவார் கர்த்தர் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு நீயும் உன்னோட குமார் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னா இப்போ அவர் மறுத்து போய் அவர் என்ன அடக்கம் பண்ணப்பட்டு இலைப்பாரி கொண்டிருக்காருல, அதனால சொல்றாரு நாளைக்கு நீங்களும் என்ன செஞ்சிருயா என்னுடைய ஸ்தானத்துக்கு நீங்களும் வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் பாளையத்தையும் என்ன செய்றாரு கர்த்தர் பெலிஸ்தருடைய கையில என்ன செஞ்சுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு கர்த்தர் சொன்னபடியே. அந்த சனமே இப்ப என்ன செய்றான், இப்படி சொன்ன உடனே இப்ப சவுல் என்ன செய்றான்னா நெடு தாங்கிட்டே என்ன செய்றான், தரையிலே விழுந்து. ஏன்னா இனி வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல, கர்த்தர் விலகிட்டாரு, கர்த்தர் எந்த வார்த்தையும் சொல்றது இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. அப்ப என்ன செய்வான், அது வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, நீ வந்து நாளைக்கு நீயும் குமாரன் என்னோட இருப்பீங்க, பெலிஸ்து ஜனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும். அதனால இப்ப என்ன செய்ய சவுல் என்ன செய்யற, நெடு தாங்கிட்டே என்ன செய்யற தலையில விழுந்து சாமியில் வார்த்தைகளுக்காக என்ன செய்யறான், மிகவும் பயப்பட்டு அவன் பகல் முழுவதும் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தபடினால அவன் இப்ப தாவீது என்ன செய்யறான்,
சவுல் என்ன செய்யறான்னா பலகீனமா இருக்கிறான். பலகீனமா இருக்கிறத கண்ட உடனே அப்ப அந்த ஸ்திரீயை சவுல் இடத்துல வந்து கேட்கிறா. ஏன்னா சவுல் இப்போ ரொம்ப கலங்கி போய் வேதனைப்பட்டு போயிருக்கான். என்னச்சுன்னு தெரியாத அளவில் கலங்கி போயிட்டு இருக்கான். நெடுந்தாங்கிட்டே நினைச்சு கீழே விழுந்து கிடக்குறான். வந்து பலகீனமா இருக்கிறத பார்த்த உடனே இப்போ அந்த ஸ்திரீ என்ன செய்யற, அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ என்ன செய்யறா அப்படின்னா, உம்முடைய அடியாளாகி நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் என்ன செஞ்சேன், நான் கீழ்ப்படிஞ்சேன். ஏன்னா சவுல் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கொல்லுவாரோ வைப்பாரோன்னு தெரியாது. ஆனாலும் பயந்து போய் என்ன செஞ்ச வார்த்தை கீழ்ப்படிஞ்சா. அதனாலதான் நான் அப்படி சொல் கேட்டு என்ன செஞ்சேன், நீ சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்தேன். இப்போதும் நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்ல கேளும். இப்போதும் நீர் உடைய அடியாளுடைய சொல்ல கேளும். நான் வந்து உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை நீர் என்ன செய்யும், புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போதக்கதாக பலன் உமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஆனா சவுல் சொல்றாரு, தட்டத்தில் பண்ணார், வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த ஸ்திரீ விட்டப்பாட்டு இல்லை. அவள் என்ன செய்யறா, வருந்தி கேட்குறா. அதே போல சவுளுடைய ஊழியக்காரங்களும் வருந்தி கேட்குறாங்கன்னா, உமக்கு பலன் இல்லை, நீ சாப்பிடலன்னா என்ன செய்ய மாட்டேன், நடந்து வந்துக்கிட மாட்டேரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, வருந்தி கேட்குறாங்க. வருந்தி கேட்ட உடனே இப்போ சவுல் என்ன செய்யற, உத்தரவு கொடுத்துட்டாரு. உத்தரவின்படி என்ன செய்யறாப்புலன்னா, சொற்கேட்டு அவன் வீட்டில் ஒரு கன்றுக்குட்டி இருக்குது, ஒரு கொளுத்த கன்றுக்குட்டியோட வீட்டில் இருக்குது. அந்த கொளுத்த கன்றுக்குட்டியை அடித்தா, அப்பத்தையும் என்ன செஞ்சா, சுட்டா. சீக்கிரமாக தீவிரமாக அந்த கன்றுக்குட்டியை அடித்து அப்பத்தையும் சுட்டு என்ன செய்கிறா, நேராக என்ன செய்கிறாரு, சவுல் கொண்டு கொடுக்க வர. இப்போ சவுல் என்ன செய்கிறாருன்னா, தரையிலேருந்து எழுந்து கட்டில் மேல் என்ன செய்கிறான், உட்காந்துருக்கிறான். ஏன்னா வந்து இது கொளுத்த கன்றையை அடித்து வச்சிருக்கா, அப்பத்தையும் சுட்டு வந்திருக்கு, நீ இதை புசியுங்கிறா. நான் உம்முடைய சொல்லி கீழ்ப்படிந்தேன்ல, நீர் என்ன சொல்லி கேட்டு இது என்ன செய்யும், சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஏன்னா இவர் பலகீனமாக இருக்காரு. அதனால இப்போ கட்டில் இருந்து நினைச்சுறாரு, எழும்பி உட்கார்றாரு. கட்டில் படுத்திருந்தவர் நினைச்சுறாரு, அந்த தரையிலேருந்து எழுந்திருந்து கட்டிலில் என்ன தரையில தான் விழுந்து கிடந்திருக்காரு. நடிந்து அங்கிட்டே சாமியில் சொன்ன உடனே. அதனால அங்கிருந்து எழும்பி என்ன செய்றாரு, இப்போ கட்டில் வந்து நினைச்சுறாரு, உட்கார்றாரு. கட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த சரி அந்த கொளுத்த கன்றையும் அப்பத்தையும் கொண்டு சவுலுக்கும் அவரோட வந்த வேலைக்காரனுக்கு என்ன செய்றா கொடுக்குறேன். அதை விட அவங்க நினைச்சுறாங்க, அந்த கொளுத்த கன்றையும் சாப்பிட்டு அந்த அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு நினைச்சுறாங்க, எழுந்திருந்து ராத்திரி நேரத்தில் என்ன செய்றாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்திரீ வீட்டுக்கு என்ன குறி சொல்றாங்க, முன்னால இருந்தால் கொலை செய்யணும்னு சொல்லி சட்டம் போட்டிருக்கு. அப்போ ராஜாவே சட்டம் போட்டுட்டு ராஜாவே இப்போ அந்த வீட்டுக்கு வந்தாச்சுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க. அதனால அவங்க என்ன செய்றாங்க, ராத்திரியிலேருந்து என்ன செஞ்சுட்டாங்க, தன்னோட இடத்த பார்த்து போயிட்டாங்க. அடுத்தபடியாக வந்து 29வது அதிகாரம். 29வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, தங்கள் சேனையெல்லாம் இப்போ என்ன செய்யற ஆப்பேக்கில் குடியேற செய்கிறாங்க. ஏன்னா நம்ம இது நாள் பார்த்தோம், பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு பாளையம் வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்துருந்தானே. இஸ்ரவேல் ராஜா சவுல் வந்து கத்தர் மருத்துவ கொடுக்கலன்னு தாவீதை கலைச்சாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதன் முடியாக இப்போ பெலிஸ்தர்கள் என்ன சொல்லிட்டாங்க, தங்கள் சேனைகளோடு என்ன செஞ்சுட்டாங்க, ஆப்பேக் என்ற இடத்துல வந்து என்ன செய்றாங்க, இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணுறதுக்கு வந்து கூடி வந்திருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டியில் என்ன செய்றாங்க, பாளையம் வழங்கி இருக்கிறாங்க. இப்படி அவங்களே ரெண்டு ஆப்பைக்கிலேருந்து கூடி வந்திருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். இஸ்ரேல் நாயகர் துறவண்டியிலேருந்து பாளையம் இருக்கிறாங்க. அப்போது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100 1000 சேர்வைக்காரர்களோடு என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் அதிபதிகள் 100 பேர் 1000 பேர்களோட என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு என்ன செய்றாங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் தாவீதும் அவனுடைய மனதோட என்ன செய்றாங்க, ஆகீஸோட என்ன செய்றாங்க, பின்தண்டில் இருக்கிறாங்க. தாவீது இப்போ பெலிஸ்த தேசத்துல தானே தாவீது இருக்கிறாப்புல. அதனால தாவீது பின்தண்டில் என்ன செய்றாரு, பெலிஸ்தருக்கு அதிபதி, பெலிஸ்தர்களுடைய அதிபதிகள் 100 பேர் 1000 பேர்லாம் வந்திருக்காங்களே, உங்களுக்கு பின்தண்டில் என்ன செய்றாரு, ஆகீஸோட என்ன செய்றாங்க, தாவீதன் மனுஷரும் ஆகீஸோட என்ன செய்றாங்க, பின்தண்டில் நிற்கிறாங்க. இப்போ வந்து என்ன செய்றாங்கன்னா, பெலிஸ்தரின் பிரபுகள் வந்து ஆகீஸ் ராஜாட்ட கேட்குறாங்க, இந்த எப்ரையன் என்னத்துக்குங்கிறார். இஸ்ரவேலர்களை எப்ரையர்கள்னு சொல்லுவாங்க. அதனால கேட்குறான், இந்த எப்ரையர்கள் என்னத்திற்கு அப்படின்னு சொல்லி பெலிஸ்தர்கள் கேட்குறான். ஏன்னா அவங்க யுத்தத்துக்கு வரக்கூடாதுங்கிறான். வந்தாச்சுன்னா என்ன செஞ்சுவாங்க, எப்படினாலும் தன்னுடைய பக்கம் தன்னுடைய மக்கள் என்பதனால அங்கே சேர்ந்து நம்மளை கொண்டு போட்டு விடுவான். அதனால என்ன செய்றாரு, அவரை அழைத்து கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஆனால் இப்போ சேனையில் ஆபேக்கில் என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் கூடியிருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் துறவேண்டில் இஸ்ரேல் இருக்கிற துறவேண்டியில் பலமுறை இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்றாங்க, அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100 1000 சேர்வகாரர்களோட என்ன செய்றாரு போனாங்க. தாவீதும்
பின் தண்டையோட ஆகிஸ்ராஜோட போனான்னு சொல்லி பார்த்தேன். இப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆகீஸ் அவர்களை பார்த்து சொல்றான், இஸ்ரேல் ராஜாவாகிய சவுலின் ராஜாவாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷமாக என்ன செய்றாரு அப்படின்னா, என்னோடு இருக்கு இல்லையா, இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு இந்த ஒரு குற்றமும் நான் என்னிடத்தில் என்ன செய்யல, நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆகீஸ் ராஜா என்ன சொல்றாரு என்னிடத்துல வந்து தங்கின நாள் முதல் கொண்டு இது வரைக்கும் அவன் எனக்கு என்ன செய்யற ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்றான். சொல்றான். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவனை நினைச்சு கடும் கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவன் சொல்றான், இது என்னோடு இருந்த நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அவன் எனக்கு ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த பெலிஸ்தரின் பிரபுகள்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா பெலிஸ்தர் பிரபுகள் இவன் என்னத்துக்குன்னு கேட்கறாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு போனா அவனுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி விடுவான், நம்மளை முறியடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ அவரை வந்த வழியை பார்த்து என்ன திருப்பி அனுப்பிடுறோம், தன்னுடைய இடத்துக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படியா நமக்கு அவன் சத்ருவா தான் இருப்பான், அதனால நம்ம கூட இவன் வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஆகீஸ் ராஜா சொல்றாரு, இவன் என்னோட இதுவரைக்கும் இருந்த நாள் வரைக்கும் எனக்கு எந்த குற்றமும் சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஜனங்கள் சொல்றாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 பேர் என்று சொல்லி என்ன சொல்றாங்க, தாவீதை குறித்தளவோ ஆடி பாடிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஏன்னா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்றாங்க, ஆடி பாடி இதை பார்த்து தான் என்ன செய்றாங்க, தாவீது மேல சவுலுக்கு என்ன செய்து பொறாமை எழும்பிச்சு. அதுல இருந்து தான் சவுல் என்ன செஞ்சானா, தாவீதை எப்படியாவது நம்ம கொலை செஞ்சு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்ச வகை தேட ஆரம்பிச்சு தாவீதை விரட்டிட்டு அலைகிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில இப்போ ஆகீஸ் என்ன செய்றாரு, தாவீதின் சொல்றாரு, நீ உத்தமன் தான், நீ பாளையத்தில் என்னோட என்ன செய்ற போக்குவரத்துமா இருக்கிறது நல்லது. ஏன்னா பிரபுக்கள் சொல்றாங்களே, சவுல் கொண்டு 1000, தாவீது கொண்டு 16ன்னு சொல்லி இவனை குறித்து தானே முறையா பாடுனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சொல்றாங்க. அதனால எப்படியாவது அவன் என்ன செய்வான், நம்மளோட வந்தாச்சுன்னா அவன் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டான், நிச்சயமாக அந்த இஸ்ரவேலருக்காக தான் என்ன செய்வான், யுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவனை அனுப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆகீஸ் தாவீதை பத்தி சொல்றாரு, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேங்கிறார். உத்தமன் என்றும் பாளையத்தில் உன்னோடு போக்குவரத்துமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் என்ன சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்ன செய்றாங்க அப்படின்னா, நீ உத்தமன் சொல்லிட்டு நீ பாளையத்தில் போக்குவரத்துமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லதா இருக்குது, ஆனால் என்று நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், ஆனா என்னுடைய பிரபுக்களுடைய பார்வைக்கு நீ என்ன செய்யல, நீ பிரியமானவன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாப்புல. அப்படி சொன்ன உடனே இப்போ பெலிஸ்தருடைய பிரபுக்கள் என்ன செய்றாங்க, உண்மையில் தாங்கள் அடையாளப்படிக்கு இப்போது சமாதானத்தோட நீ திரும்ப போய்விடு அப்படின்னு சொல்லி இப்போ ஆகீஸ் ராஜா தாவீதிட்ட சொல்லிட்டார். என்ன பிரபுக்கள், பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உண்மையில் தாங்கள் அடையாளப்படிக்கு நீ வந்த வழியே சமாதானத்துக்கு போய்விடு அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னே இப்போ தாவீது ஆகீஸ் நோக்கி கேட்குறான், ஏன் நான் செய்தது என்ன, நான் இது வரைக்கும் வந்த நாள்ல இருந்து ராஜாவாகி என் ஆண்டோடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய தினம் வரைக்கும் நினைச்சதை நான் உங்களுடைய அடையாளத்தில் நீ கண்டுபிடித்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனும் பிரபுக்கள்கிட்ட சேர்ந்து தாவீதும் அவனை அனுப்பிவிடுறாருல, அதனால அவர் கேட்குறான், வந்து இந்த நான் உங்களுடைய சமத்தில் வந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் என்னிடத்துல நீ என்னத்தை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி ஆகீஸ் ராஜாவிட தாவீது கேட்குறாப்புல. அதுக்கு ஆகீஸ் என்ன செய்யற தாவீதுக்கு விட திரும்ப சொல்றாப்புல, நான் அதை என்ன செய்ய நான் அறியேன் அப்படிங்கிறார். நான் வந்து அதை அறியேன், நீ தேவனுடைய தூதனை போல் நினைச்சிரா என் பார்வைக்கு பிரியமானவன், அதனால் இவன் என்ன செய்து எங்களோட கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெலிஸ்தர் பிரபுக்கள் சொல்றாங்கன்னு சொல்றாரு. அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்னு சொன்னோன்னா அவன் சொல்றேன், இது வரைக்கும் நீ என் பார்வைக்கு நீ பிரியமானவன் தான், ஆனா எங்களோட கூட யுத்தத்துக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லி பிரபுக்கள் சொல்றாங்க, பெலிஸ்தர் பிரபுக்கள் சொல்றாங்க. இப்போதான் நாளை அதிகாலையில் உன்னோட வந்த என் ஆண்டவனுடைய வேலைக்காரரை என்ன செய்ய கூட்டிக் கொண்டு விடியற் காலத்தில் வெளிச்சமாயிர போது என்ன செய்ய நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாப்புல. அதனால இப்ப தாவீது என்ன செய்யறான்,
ஆயிஸ் ராஜாவுக்கு சொன்னபடி வார்த்தை கீழ்ப்படிந்து தாயுதோடு வந்து 600 பேரோட கூட என்ன செய்கிறான், நேராக தன்னுடைய இடத்துக்கு என்ன செய்கிறான், திரும்பி போகிறான். தன்னுடைய தேசத்துக்கு என்ன செய்கிறான், திரும்பி போகிறான். ஆனால் பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்ரேலுக்கு போகிறாங்க. போய் இஸ்ரேலரோட யுத்தம் பண்ண என்ன செய்கிறாங்க, அவங்க இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாங்க. தாவீது தனக்கு ஆயிஸ் ராஜா கொடுத்ததான அந்த சிக்லாக் பட்டணத்துக்கு என்ன செய்கிறாரு, திரும்பி போகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த 30வது அதிகாரத்தில் தாவீதான் மனுஷர் என்ன செய்கிறாங்க, 3ஆம் நாளில் சிக்லாக் இடத்துல வந்து செய்கிறாங்க, வந்து சேர்றாங்க. சிக்லாக்கு இடத்துல வந்து சேர்ந்தோடனே அமலேக்கர் என்ன செய்கிறாங்க, தென்புறத்து சிவியலும் சிக்லாக்கு சிவியலும் சிக்லாக்கு என்ன செய்கிறாங்க, கொள்ளையெடுத்து அதை அக்கினியாக என்ன செய்கிறாங்க. தாவீதும் அந்த மனுஷரும் 3ஆம் நாளில் என்ன செய்கிறாங்க, சிக்லாக்கு வந்து சேர்றதுக்குள்ளாக அமலேக்கர்கள் தென்புறத்து சீமையும் சிக்லாக்கின் மேலும் சிக்லாக்கெல்லாம் கொள்ளையடித்து அதை அக்கினியாக சுட்டரிச்சிட்டாங்க. இப்போ வந்து தாவீதனுடைய மனைவி அவங்கள கூட இருக்கிறாங்க 600 பேருடைய மனைவி, ஆடு மாடுலாம் உயிரோடு இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் தம் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். உண்மையான ஊழியக்காரனுக்கு நம்ம நிச்சயமாக பயந்து நடப்போம். கர்த்தர் நம்மளை தாவீதை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் எத்தனை விதமான இதே போல் பல இக்கட்டுகள் வரலாம். எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை நிச்சயம் செய்வார். நம்மளை விடுவித்து பாதுகாப்பாராக. கர்த்தர் தாம் இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.